ஹாய் வீவர்ஸ், இது பாண்டி பஜாரில் இருக்கிற ரோட்டு கடை. என்னன்னு சொல்கிறது, இது தேரா திருவிழாவான்ற மாதிரி அந்த அளவு மக்கள் வெள்ளம் மிகுந்து. இது விலை வந்துட்டு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது. 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இந்த சாப்பாடு கடை கிடைக்கும். 7-8 விதமான குழம்புகள், மீன், காடை, முட்டை குருமா இருக்கும், சிக்கன் இருக்கும், சிக்கன் ஃப்ரை இருக்கும், போன்லெஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு போட்டி இருக்கும், தலைக்கறி இருக்கும். இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அளவில்லாத சாப்பாடு, ஆனந்தமாக சாப்பிட்லாம். எந்த பொருள் இதுவுமே இல்லாமல் புன்சிரிப்போட கொடுத்துட்டே இருப்பாங்க, என்ன வேணும் என்ன வேணும்னு. ஆனால் உங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்குண்டான காசை உங்களுக்கு முதல்ல தான் கொடுக்கணும். பாருங்கள், வகை வகையாக குழம்புகள் வந்துட்டு லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். மோர் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. என்ன செய்கிறது, சாப்பிட்றேன்னு வந்தோம். சாப்பிட்றது இவ்வளோ க்ரௌடை பார்த்துட்டு உடனே சரி வீடியோ எடுத்துகிட்டு பிறகு சாப்பிடுவோம். சாப்பிட்றவங்க என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, இதில் பெஸ்ட்டு எதுன்றதை நோட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்க. இப்போ பாருங்கள், பனங்கல் பார்க்கில் இருக்கிறோம். சாப்பாடு கடை, சரியான க்ரௌடு. இங்கே இருக்கிற டேஸ்டியான ஃபுட்டு எப்படி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எத்தனை வருஷமாக செய்கிறாங்க, இந்த அண்ணங்கிட்ட கேட்கலாம் வாங்க. கடை பேர் தட்டு இட்லி கறி குழம்பு. காலைல டிஃபன் இருக்கும், மத்தியானம் சாப்பாடு இருக்கும். மத்தியானம் சாப்பாடு 60 ரூபா தான், ஃபுல் சாப்பாடு. மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கார குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம் எல்லாம் இருக்கும். சைடிஷ் போட்டி இருக்குது. சிக்கன் 65 இருக்குது, வறுத்த மீன் இருக்குது, செட்டிநாடு சிக்கன் இருக்குது, தலைக்கறி இருக்கும். நைட்டில் வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த ஆமாம், அன்லிமிட்டட் தான். மத்தியானம் நைட்டு வந்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் இருக்கும். தட்டு இட்லி கறி குழம்புன்ட்டு தட்டு இட்லி, சிக்கன் ஐட்டம், மட்டன் ஐட்டம் எல்லாம் நைட்டில் நான் ஈவினிங் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். ஆமாம், பண்பரோட்டா. இப்போ சாப்பாடு இருக்குது. சாப்பாடு சைவ சாப்பாடும் இருக்குது, அசைவ சாப்பாடும் இருக்குது. இப்போ 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா மக்களே, மீன் குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, கறி குழம்பு, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், ஒரு 6-7 ஐட்டம்ஸ் இங்கே லைனாக பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் அடுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது தெரியும். நீங்கள்லாம் மதுரை பேஸ்மெண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் வித்தியாசமான சுவையில் இருக்குது. வரவங்க எல்லாரும் பசியாக இருந்ததில்லை, ருசியோடு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கும் இங்கே பார்த்த அதிசயமானது இன்றைக்கி நான் பார்த்ததில் வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன் ஐட்டம் தலைக்கறியை கிரேஸ்ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. அந்த காட்சியை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு, ரத்த குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், மோர். இங்கே கொடுக்காத ஐட்டமே கிடையாது. இது வெஜ் 60 ரூபா, நான்வெஜ்ஜாக இருந்துச்சுன்னா 150 வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு கட்டிடலாம். அந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லான ஒரு சாப்பாடு. ஒரு குழம்புக்கும் ஒரு கரண்டி சாதம் நீங்கள் எடுத்தாலே 4-5 டைம்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். அளவில்லாத சாப்பாடு, அமிர்தமான சாப்பாடு, ஆனந்தமாக சாப்பிட்றதுக்கு இந்த பாண்டி பஜார் மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது சென்னை சிட்டியில். அந்த அளவுக்கு இந்த கடையை திறக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் வெள்ளம் அப்படியே நின்றுடுவாங்க. பாருங்கள், எல்லோரும் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆட்டோக்காரங்க எல்லாருமே, பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியோடு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது பார்க்குறப்ப ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. எதுனா இது நம்ம பார்த்தோம். அப்போ சுட பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு கிரிப்ஸியாகவும் இருக்குது. எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. அடுத்தது மீன் எடுத்து கடாயில் விட்டுட்டு இருக்காங்க பாப்பா. ஒரு மீன் பெரிய சைஸில் தான் இருக்குது. நீங்கள் போகிற அன்றைக்கி எந்த மீன் இருக்குன்னு தெரியாது. ஆனால் மீன் ஒரு விலை இருக்கும், சிக்கன் ஒரு கறி விலை இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு 150 தலைக்கறிலாம் போட்டு கொடுப்பாங்க. பாருங்கள், 2-3 கறி சாப்பாடு தான் காட்டுறோம். பாருங்கள், சாப்பாடு போட்டு அந்த பூண்டு போட்டு வச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் அதை காட்டுங்க. நீங்கள் முட்டை வேணும், மீன் வேணும், சிக்கன் வேணும்னு சொல்லி வெரி குட். இது முட்டை கிரேவி. முதல்ல காட்டினது சிக்கன். இது பாருங்கள், தலைக்கறி.
தலைக்கறியெல்லாம் இவ்வளோ ஸ்பெஷலாக வந்து கிடைக்கிறது டி நகரில் தாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் காடை கவுதாரி எல்லாம் இருக்கும். ஒரு சில நேரத்தில் போட்டியெல்லாம் கூட இருக்கும். அப்பா என்னைக்கு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு வந்து வந்து கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. என்ன இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுடைய இந்த மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் சைடில் இருக்கிறவங்க சாம்பார் வந்துட்டு கை நல்லா பண்ணி எப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுருக்காங்க. டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டு. ஆனால் எல்லோரும் நின்றுட்டு தான் சாப்பிடணும். ஒரு சில இடத்துல டேபிள் சேர் இருக்கும். ரோட் சைடில் இருக்கிறது அங்கே உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் நின்றுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒருத்தரும் வந்து அவங்க கொடுக்குற காசு வந்து இஸ் ஒர்த் வைட். ரெண்டாவது வந்து இந்த அளவுக்கு சாப்பாடு வந்துட்டு நம்ம ஹோட்டலில் போய் உக்காந்தா கூட நம்ம கேட்டு கூப்பிட்டு இருக்கணும். இங்கே வந்து நம்ம தேவையானதை கேட்டு கேட்டு சாப்பிடலாம். அவங்க புல் சிரிப்போட வாங்குங்க, வயிறார சாப்பிடுங்க. ஆனால் வேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு தான் இவங்களோட தாரகமாக இருக்குது. ஸோ ஒருத்தரும் வந்துட்டு சாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சுட சுட எப்படி ஆவி பறக்கிறது பாருங்கள். குழம்பாகட்டும், கூட்டாகட்டும், அந்த ரசமாகட்டும், கறியாகட்டும், சிக்கன் ஆகட்டும், போட்டி ஆகட்டும், அந்த தலைகறி ஆகட்டும், சுட 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 தான். என்ன செய்கிறது? ஐயோ, சொல்ல வார்த்தைகளே இல்லை. மனுஷன் பாருங்க எப்படி இருக்கிறாரு. பாருங்க, முட்டை சாப்பாடு, மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, தலைகறி, இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அந்த சிக்கன் ஃப்ரை கூட நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. உங்ககிட்ட இந்த பட்ஜெட் 60 rupees to 150 rupees இருக்குது. பாருங்கள் எப்படி வாரி இருக்கிறாங்க பாருங்கள். சிக்கன் குழம்பையும் தலைகறியும் அதிகம் வாரி வாரி வழங்குறாங்க பாருங்கள். திரும்பியும் கேட்டால் விட திரும்பியும் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ வயிறு இருக்கிறவங்க வந்து வயிறார சாப்பிடலாம். சொல்லியே கொடுப்பாங்க, தலைகறி தலைகறி தலைகறி. ஸோ இது பாருங்கள் தலைகறி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்காக வேண்டியே இந்த பாண்டிபஜார் வர அத்தனை மக்களும் வந்து துணி வாங்குறதுக்கு மட்டும் வர்றது இல்லைங்க, சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்க. நைட்டு இந்த கடையை அடிச்சுக்க ஆளே இருக்காது. பல வகையாக இருக்கும் வெரைட்டிஸு. அதனால இந்த கடைக்கு பேர் வந்து கண்டு இட்லி கடை. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு 1 year முன்னாடி நம்ம சாப்பிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தோம். ரெண்டாவது மக்கள் இது வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனுக்கு வந்து டியூஷன் சொல்லி ஆரம்பித்து இருந்துட்டு 23 years நாங்கள் நடத்திட்டு வரோம். இது மூலமாக 150 சில்ட்ரன் ஒரு கிராஜுவேட் ஆளு போகிற வரைக்கும் காலேஜ் போகிற வரைக்கும் என்னது கட்டி கொடுத்து அந்த குழந்தைங்களை காலேஜ் காமிச்சிருக்கோம். திரும்பவும் என்னால் பிடிக்க உதவி பணம் காசு கொடுக்க முடியாது, நான் கல்வியை கொடுக்க முடியும். இதுக்காக நான் யார்கிட்ட போய் எனக்கு காசு கொடுக்கணும் கேட்க முடியாது. மக்களாக கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான் நான் வைக்கிறது. என்னோட கார்டனை பார்த்து பகிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு வந்து மானிட்டரிங் ஆகும். அப்படி ஆனால் தான் 2-3 குழந்தைங்களுக்கு நம்ம படிப்பு கற்றுக் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட காசு கேட்கல மக்களே, பணம் கேட்கல மக்களே, உங்ககிட்ட கேட்குறது எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு ரிலேஷன்ஸ்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்களோ என்னோடய காணொலி விரைவாக மாண்டிஷன் ஆயிடுச்சுன்னா என்னோடய சேனல் அடுத்து வர குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்து எனக்கு ரெண்டாவது இதுக்காகவே வந்துட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்ட பிறகு தான் திரும்ப ரிப்பீட்டடாக இங்கே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ வந்த உடனே சாப்பிடணுன்னா தோணுச்சு. மதுரை வீரன் தான் போகலான்னு இருந்தோம். சரி நம்ம ரோட்டு கடைக்கே போயிடுவோம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரோட்டு கடைக்கு வந்தோம். ரோட்டு கடைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது, பாருங்கள் தலைகறியை வாரி 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 வைக்கிறாங்க. இனிமேல் பட்டு வரவங்க அத்தனை பேருமே தலைகறி தான், தலைகறி ஃபேனாகவே இருப்பாங்க. சிக்கனும் தலைகறி வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷு நான் பார்த்து தலைகறி, கோழிக்கறி, கோழிக்கறி குழம்பு இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, மீன் ஃப்ரை இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, வெத்த குழம்பு, சாம்பார் இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, ரசம், மோர். இது தவிர அப்பளமும் கொடுக்குறாங்க. ஸோ மக்களாக உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் திரும்பவும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பல கண்டென்ட் வீடியோ பண்ண முடியும். நான் உங்களை சந்திப்பேன். இது வேறு எங்கேயுமே கிடையாது. பனகல் பார்ட்டி எதுக்காக பனகல் பார்ட்டி பஸ் ஸ்டாண்டு
சைடு பார்த்தா பண்ணுங்கள் பட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு 12:30 எப்போ போனாலும் சாப்பாடு கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், எல்லாமே சுட சுட தான் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்பிட்டு வரலாம். வெஜிடபிள் ரைஸ், நான்வெஜ் அண்ட் பெறப்பட்டது. டேஸ்டாகவும் இருக்குது, போட்டிங்களா? ரூபாய்